எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31 அதிகாரம் 4, 5, 6, 7 வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை மீண்டும் எழுப்புகிற தேவன், மீண்டும் கட்டுகிற தேவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான உடைவுகள், பலவிதமான நொறுக்குதல்கள், பலவிதமான வீழ்ச்சிகள், பல குடும்பங்கள் விழுந்து போனது உண்மை, பல வீடுகள் விழுந்து போனது உண்மை, பலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போனது உண்மை, பலருடைய குடும்பத்தில் உள்ள பல நல்ல காரியங்கள் விழுந்து போனது உண்மை, தொழில்கள் விழுந்து போனது உண்மை, ஊழியம் விழுந்து போனது உண்மை. அப்படி என்றால் விழுந்து போன தேவ ஜனங்கள் திரும்ப எழும்புவது எப்படி? இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை இருக்கிற நேரத்தில் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் என் இருதயத்தை கவர்ந்த 2 வசனங்கள். 4வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப உன் வாழ்க்கையை என்ன செய்ய போறேன்? கட்ட போகிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேத வாசிக்கிறேன், இதெல்லாம் நீங்க ஒரு பகுதி சொன்னா கூட சிலருக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, நான் முந்தி ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க முடியல, முந்தி சந்தோஷமா இருந்த மாதிரி என் வீட்டில் சந்தோஷம் இல்லை, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் சந்தோஷமாகவே வாழ முடியல, இயல்பு வாழ்க்கை எப்போ வரும்னு ஆவலாய் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பலர். ஏதோ ஒரு இடத்துல உங்க வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்குது, ஏதோ ஒரு இடத்துல உங்க குடும்பம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல உங்க தொழில், உங்க ஊழியம் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அந்த மறுபடியும் மறுபடியும் என்ற வார்த்தை பல முறை வருகிறது. மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர் அவைகளின் நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். Again I will do it again, again I will build thee. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை திரும்ப கட்டுவேன், மறுபடியும் கட்டுவேன். எனக்கு இந்த வார்த்தை ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. எழும்பவே முடியாதா? மீண்டும் உயரவே முடியாதா? மீண்டும் இயல்பு வாழ்வுக்கு வரவே முடியாதா? இழந்த சுகத்தை பெறவே முடியாதா என்று கலங்கி இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், உன் வாழ்க்கையை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், உன் ஊழியத்தை கட்டுவேன், மறுபடியும் கட்டுவிப்பேன். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? வசனம் அதே அதிகாரத்துல அழகாய் சொல்லுகிறது. 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஜாமக்காரர்கள், திறப்பில் நிற்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஜனங்களை பார்த்து சொல்றாங்களாம், எழுந்திருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. ஒருவேளை நான் ஒரு ஜாமக்காரியா இருப்பேன் என்றால் நான் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறேன்? திறப்பில் நிற்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் திரும்ப எழும்புங்கள், வாருங்கள், தேவனிடத்திற்கு போவோம். அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவற்றை போறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கம் unto me, என்கிட்ட வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நான் உன் வாழ்க்கையை கட்டுறேன். நீ அங்கே இருந்தால் உன் வாழ்க்கை கட்டப்படாது, நீ என்னிடத்தில் திரும்ப வா, உன் வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க, எழுந்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். இன்னைக்கு யாராவது சோர்ந்து போயிருக்கிறீங்களா? யாராவது தளர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து நான் ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறேன். எழுந்திருங்கள். போதும் அழுதது, போதும் புலம்பியது, போதும் கண்ணீர் விட்டது, போதும் சிதறுண்டு கிடந்தது, போதும் நொறுங்குண்டு கிடந்தது. எழும்புங்கள், நம்மை கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார், திரும்ப அவரிடத்தில் போவோம் வாருங்கள் என்று உங்களை பார்த்து நான் அழைக்கிறேன். சரி, நம்முடைய வாழ்க்கை ஏன் இடிந்தது? முதல்ல அதை பார்க்கணும் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றிலும் அரண்களை கட்டுவார்களாம், மதில்களை கட்டுவார்கள். எருசலேம் மதில்களால் சூழப்பட்ட ஒரு பட்டணமா இருந்துச்சு. அதன் மதில்கள் ரொம்ப உயரமும் பலமும் உள்ளதா இருந்ததுனால
சத்துருக்கள் அவ்வளோ ஈஸியா எருசலேமுக்கு வர முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த மதிலை சுற்றி கொத்தளமிடுவார்கள். அந்த மதிலை சுற்றி கொத்தளமிட்டு முதல்ல பிளான் பண்ணிடுவாங்க, நம்ம இந்த பட்டணத்தை தாக்க போறோம், இந்த பட்டணத்தை நாம் முற்றுகை போட போகிறோம், இந்த பட்டணத்தை சூழ நிற்க போகிறோம், இவ்வளவு வில் வீரர்கள் இருக்க வேண்டும், இவ்வளவு ஆயுதம் தரித்த வீரர்கள் இருக்க வேண்டும், மதிலிடிக்கும் எந்திரங்களை எல்லாம் இத்தனை சுற்றி வைக்க வேண்டும், இந்த இடத்தில் மதிலை நாம் உடைக்க வேண்டும், உள்ளே பிரவேசிக்க வேண்டும், பட்டணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ட்ராட்டஜி போடுவார்கள். இன்றைக்கு அப்படி போட்ட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். 2 ராஜாக்கள் 25:1-3 வரைக்கும். அவன் ராஜ்யபாரம் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. நல்லா கவனிங்க. சிதேக்கியா அரசாண்ட காலத்திலே நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து எருசலேமை முற்றுகை போட வருகிறார். எந்த வருஷம் வந்தார் அப்படின்னா 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே வந்து பட்டணத்தை சுற்றிக்கிறாங்க. நகரத்தின் மதிலிலே திறப்பு எப்ப கண்டதுன்னா 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்தில் அதிகரித்தது. 2வது வசனம். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. எத்தனை வருஷம் அப்போ? 9வது வருஷத்துக்கு முற்றுகை போட வந்தாங்க. 10, 11 2 வருஷம் பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டுட்டாங்க. ஜனங்கள் உள்ளேயும் போக முடியாது, ஜனங்கள் வெளியேயும் வர முடியாது. இந்த எதிரி பட்டணத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டுட்டு வசனம் சொல்லுது, 4வது மாதத்திலே பட்டணத்திலே மதிலிலே என்ன கண்டதாம்? திறப்பு கண்டதாம். அப்போ 2 இயர்ஸ் அவங்கள சுற்றிலும் முற்றுகை போட்டுட்டு எதுக்காக முற்றுகை போட்டாங்க தெரியுமா? ஒரே ஒரு திறப்பு கண்டுட்டா போதும், என்ன செஞ்சிடலாம்? உள்ள போயிடலாம். இன்னைக்கு உங்க பர்சனல் லைஃப், உங்க ஃபேமிலி லைஃபை கூட பிசாசு இப்படிதான் முற்றுகை போட திட்டமிடுகிறான். அவன் கொஞ்ச நாளெல்லாம் போட மாட்டான், ரொம்ப நாள் போடுவான். ஒரு நாள் ஜாமக்காரராகிய நீங்கள் விழித்திராவிட்டால் அவன் ரொம்ப உஷாராயிருவான். அப்போ சுற்றிலும் வில் வீரர்களை நிறுத்தி பட்டணத்தின் மேல் இருக்கிறவர்கள் மேல் எறிவான். அப்புறம் அக்கினிய பந்தமா கட்டி உள்ள பட்டணத்துக்குள்ள போடுவாங்க. இப்படி பல காரியங்களை செஞ்ச பிறகு கடைசியில மதில் இடிக்கிற யந்திரத்தை வச்சு அலங்கத்தின் வாசல்களை, அலங்கத்தின் சுவர்களை உடைப்பாங்களாம். அது சாதாரணமா உடைக்க முடியாது. உடைச்சு 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 ஒரு இடத்துல திறப்பு கண்டுச்சா உடனே எல்லாரும் உள்ள போய் பட்டணத்தை பிடித்து கொள்வார்கள். இன்னைக்கு பட்டணத்தை பிடிச்ச பிறகு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் மதிலை இடிக்கிறதும் அலங்கத்தை உடைக்கிறதும் ஜனங்களை கொலை செய்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கூட பிசாசு இப்படித்தான் நம்ம மதில் சூழ நின்று நம்மை சூழ கொத்தளமிட்டு நம்ம வாழ்க்கையை பிரேக் பண்றதுக்கு நினைக்கிறான். இந்த நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேமின் அலங்கத்தை பிடிச்சு உள்ள தேவாலயத்தை எல்லாம் சுட்டரித்து அலங்கத்தெல்லாம் இடிச்சு நொறுக்கி தரைமட்டமாக்கிட்டு போயிட்டான். இப்போ அலங்கம் எப்படி இருக்கிறது? இடிப்பட்டதா இருக்கிறது. இந்த அலங்கம் எப்பொழுது கட்டப்பட்டது என்றால் நெகேமியாவின் நாட்களில் தான் கட்டப்பட்டது. என்றைக்கோ இடிக்கப்பட்ட ஒரு அலங்கம் அதன் பிறகு நெகேமியாவின் நாட்களிலே கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது? ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் உள்ளத்திலே பாரத்தை கொடுக்கிறார். ஐயோ, எருசலேமின் மதில் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, நம்ம போய் அதை எழுப்பி கட்டணும்னு ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல கர்த்தர் எண்ணத்தை கொடுத்தார். அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு மனுஷி நீங்க தான். நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த ஜெபத்தை விட்டு போகணும். ஒன்று, என் வாழ்க்கையை கட்ட போறேன், என் குடும்பத்தை கட்ட போகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த தொழிலை கட்ட போகிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை கட்ட போகிறேன். நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உடைக்கப்பட்டதோ, எதெல்லாம் இடிக்கப்பட்டதோ அதையெல்லாம் திரும்பவும் கட்டுகிற ஒரு காலத்துல நீங்க இருக்கிறீங்க, கட்ட போகிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் தொழில் கட்டப்படும், என் ஊழியம் கட்டப்படும். இந்த 4 காரியத்தையும் ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். சரி, சில வசனங்களை உங்களுக்காக நான் வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள்.
அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அடுத்த வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நல்லா கவனிங்க. நெகேமியாவின் நாட்களில் செய்தி வருது. என்ன செய்தி வருது? எருசலேமின் அலங்கம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது, அது சுட்டெரிக்கப்பட்டது அப்படின்னு. சரி, நம்ம இங்க பாபிலோன்ல தானே இருக்கிறோம், எருசலேம் இடிக்கப்பட்டா நமக்கு என்ன அப்படின்னு நெகேமியா வாழாவிருக்கவில்லை. அவர் இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஒரு பெரிய பேர்டன் உள்ளத்துல வந்துருச்சு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏதாவது செய்தியை கேட்கும்போது உங்க உள்ளம் பாரப்படுதா? குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை கேட்கும் பொழுது மனசு பாரப்படுதா? உறவினர்கள் வாழ்க்கையில் நடக்கிற செய்திகளை கேட்கும் பொழுது மனசு பாரப்படுதா? ஐயோ தெய்வமே, இதெல்லாம் ஏன் நடக்குது? நம்முடைய அலுவலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான போன்கள் வருகிறது. சில டெலிஃபோன்ஸ் நான் அட்டென்ட் பண்ணுவேன், எனக்கு பர்சனலாகவும் சில வரும். அவைகளெல்லாம் கேட்கும் பொழுது இருதயம் பாரப்படும். எப்படி ஆண்டவரே இதெல்லாம் மாறும்? இவங்க நூற்றுக்கணக்கில் பண்றாங்களே, நூற்றுக்கணக்கானவர்களுக்கு விடுதலை எப்படி ஆண்டவரை வாங்கி தர்றது? அப்ப ஆண்டவர் சொன்னார், விடுதலையை கொடுப்பது நீ அல்ல, விடுதலையை கொடுப்பது நான். உன் ஜெபம் ஜஸ்ட் என்கிட்ட வருது, அவ்வளோதான். ஆனால் விடுதலையை கொடுக்கிறவர் நான். உன் வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்காயும் ஜெபம் பண்ணி வச்சிரு, விடுதலையை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த நெகேமியா இடிக்கப்பட்ட அலங்கம், நொறுக்கப்பட்ட அலங்கத்தின் செய்தியை கேட்ட உடனே உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. உங்க வாழ்க்கை கட்டப்படணும்னா முதல்ல நீங்க இதைத்தான் செய்யணும். நான் சொன்னேன், எனக்கு 4 காரியங்களை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதில் ஒன்று உங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்க ஆத்துமாவை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பழுது பார்த்து நீங்கள் கட்ட வேண்டும். நீங்க பார்க்கணும், எங்க பிளவு இருக்குது, எங்க அலங்கம் உடைப்பட்டு கிடக்குது, எங்க திறப்பு கண்டிருக்குது, என் லைஃப்ல எதுல நான் வீக்கா இருக்கிறேன், எங்க சோர்ந்து போய் இருக்கிறேன், எங்க விழுந்து போய் கிடக்கிறேன். இன்னைக்கு நம்ம பலருக்கும் அது தெரிகிறதே இல்லை. இந்த நெகேமியா எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே மக்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 17-18 வாசியுங்கள். எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த ஒரு மனுஷன் அழுது புலம்பி உபவாசித்து ஜெபிச்ச உடனே முதல்ல ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க செய்தார். 2ஆம் அதிகாரத்தை முதல் 4-5 வசனங்களை நீங்க வீட்டில் போய் படிங்க. இவர் அழுது உபவாசித்து பாபிலோன்ல இருக்கிற இவர், நான் எருசலேமுக்கு போகணும் தேவனே, நான் போய் அலங்கத்தை கட்டணும், இட்ஸ் a big task, அது பெரிய வேலை, அது மகா பெரிய வேலை, ஒரு தனி மனிதனாய் செய்ய முடியாது. ஆனால் அந்த மனுஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய கண்கள்ல ஆண்டவர் தயை கிடைக்க பண்ணினார், ராஜாவின் கண்களிலும் தயை கிடைக்க பண்ணினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க திரும்ப எழும்புகிறதுக்கு உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபேவர் எங்கிருந்து வரும் தெரியுமா? உயர்ந்த ஒரு ராஜாவிட்ட இருந்து உங்களுக்கு வரும். ராஜாவின் தயவு கிடைக்க பண்ணுவார் ஆண்டவர், நிச்சயம் கிடைக்க பண்ணுவார். 2வது வசனம் சொல்லுது, மக்கள்லாம் அனுசரணையா கூட வந்து நிக்கிறாங்களாம். இவர் சொல்லுகிறார், நாம் இனி நிந்தைக்கு உள்ளாக இராதபடிக்கு நாம் எழுந்து அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மக்கள் என்ன சொல்றாங்க? அடுத்த வசனம் 2:18, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்த. முதல்ல தேவனுக்கு சொன்னாரு, 2வது ராஜாட்ட கேட்டாரு, 3வது ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. ஜனங்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பர்சனல் லைஃபையும் உங்க ஃபேமிலியையும் ரீபில்ட் பண்ணணும் நீங்க நினைக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கூட நிற்பார். பரலோகத்தின் தேவன் உலக ராஜாக்கள் கண்கள்ல தயை கிடைக்க வைப்பார். வேலை இழந்தீங்களா?
தரித்திரம் இருக்குதா குடும்பத்துல, சமாதானத்தை இழந்தீங்களா? எங்கேயோ இருந்து தேவன் உங்களுக்கு ஃபேவர் கிடைக்க பண்ணுவார். அது எங்க இருந்து வரும்னு தெரியாது. ஒரு ராஜாவுடைய கண்கள்ல அழகா அந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணேன். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எத்தனையோ முறை பிரசங்கத்துல கேட்டிருக்கிறோம். ஆனா திறக்கப்பட்ட கண்கள்ல படிக்கும் பொழுது வசனம் அன்னைக்கு புதுசா இருக்கு. இவர் அழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. ராஜா நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு டைரக்டா ஒரு ஃபேவர் அனுப்புறார். இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், உங்களுக்கு டைரக்டா ராஜாட்ட இருந்து ஒரு ஃபேவர் வரும். யூ பிலீவ் இட். நான் விசுவாசிக்கிறேன். இனிமே எதுக்கு சின்னதா விசுவாசிக்கணும்? இனிமே எதுக்கு கொஞ்சமா விசுவாசிக்கணும்? இனிமே எதுக்கு நடக்காதுன்னு விசுவாசிக்கணும்? எல்லாம் நடக்கும். ராஜா தயை வரும், கர்த்தர் உதவி செய்வார். இப்படித்தான் விசுவாசிக்கணும். சரி, மக்கள் தங்கள் கைகளை கொடுத்தார்கள், திடப்படுத்தினார்கள். நெகேமியாவுடைய வார்த்தை பாருங்க. அதுக்கு எதிர்ப்புகள்லாம் வந்துச்சான். அடுத்த வசனத்துல படிக்கிறோம். ஆனால் 20வது வசனம் சொல்கிறது, அதற்கு நான் மறுமொழியாக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. நீங்க இந்த மாதம் எல்லாம் வருகிற நாட்கள் எல்லாம் சொல்லணும், பரலோகத்தின் தேவன் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எவ்வளவு நல்லா இருக்குல்ல வசனம். உங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணலையா? எனக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்குது. ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்க என்ன செய்யணும்? எழுந்து கட்டணும். சரி, உங்களுக்குன்னு ஒரு பர்சனலா மதில் இருக்குது, ஒரு அலங்கம் இருக்குது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய். அநேகருடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன் மதில் என்னது? ரட்சிப்பு. உன் வாசல் என்னது? துதி. சுத்திலும் ரட்சிப்பு, அதுக்கு வாசலுக்கு பேர் என்னதான்? துதி. இன்னைக்கு அநேகருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் உடைக்கப்பட்டதுனால ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லை. ஆண்டவர் மேல ஒரு ஜாய்ஃபுல்லாவே அவர் தொழுது கொள்ளுறது, ஏதோ ஒரு கடமைக்கு ஜெபம், ஏதோ ஒரு கடமைக்கு வேத வாசிப்பு, ஏதோ ஒரு கடமைக்கு குடும்ப ஜெபம், ஏதோ ஒரு கடமைக்கு எல்லாம், ஏதோ ஒரு கடமைக்கு துதி. அந்த ஜாய்ஃபுல்லா காடை பிரைஸ் பண்ண நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. தட் மீன்ஸ் உங்க ஆவிக்குரிய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப எழுப்ப போகிறேன், நான் உன்னை திரும்ப கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டுவிக்கப்படுவாய். நான் இன்னைக்கு உட்கார்ந்து யோசிச்சேன், ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் லைஃபை எப்படிப்பா ரீபில்ட் பண்றது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதானே தெரியல, தெரிஞ்சிருந்தாங்க நாங்க இன்னைக்கோ கட்டியிருப்போமே அப்படின்னு சொல்றீங்க. சரி, நெகேமியாவுடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்யறாரு? ராத்திரியில போய் நகரத்துல எங்கெல்லாம் அலங்கம் இடிபட்டிருக்குது அப்படின்னு பரிசோதித்தார். என்ன செய்தார்? பரிசோதித்தார். யூ ஹாவ் டு செக் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு சாரி கட்டுறீங்க, திடீர்னு பார்த்தா அதில் ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குது. உடனே என்ன செய்றீங்க? சாரியில இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் செக் பண்ணுறீங்க, வேற எங்கேயாவது டேமேஜ் இருக்குதா அப்படின்னு. ஏன்னா அதை செக் பண்ணாமல் கட்டினா டேமேஜ் என்ன செஞ்சிடும்? இன்னும் அதிகமாயிரும். அப்படிதானே? வாழ்க்கை கூட அப்படிதான். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கப்பட்டிருக்குன்னா அதை செக் பண்ணி சரிப்படுத்தலை அப்படின்னா, முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொல்கிறேன், அப்புறம் டேமேஜ் ரொம்ப பெருசாயிரும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படிப்பா பரிசோதிக்கணும் அப்படின்னப்போ ஆண்டவர் சொன்னார், என் வசனம் தான் கண்ணாடி. அப்படி தானே? காலையில் கண்ணாடி பார்த்தீங்களா? ஒரு தடவையாக பார்த்தோம், நாங்கள் 10 தடவை பார்த்தோம். ஒரு தடவையாக தலை சீவினோம், நாங்கள் 3 தடவை தலை சீவினோம். ஒரு தடவையாக பவுடர் போட்டோம், 4 தடவை பவுடர் போட்டோம். ஓகே, இட்ஸ் குட். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக உடுத்துங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் இந்த வேத வசனம் இருக்குதே, இது ஒரு கண்ணாடி மாதிரி. அப்படி பார்க்கும்போது அது எங்கெங்கெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டிடும். ஸோ நம்ம லைஃப்பை பரிசோதிக்கணும்னா இதுதான் உங்களுக்கு. இந்த கண்ணாடியை வச்சு தான் உங்கள் லைஃப்பை பரிசோதிக்கணும். இன்னைக்கு ஒரு சாப்டர் நான் எடுக்கணும்னு விரும்புகிறேன், என்னோட கூட திருப்பிக்கோங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பரிசோதிக்க போகிறீங்க. எங்கே இடிஞ்சு கிடக்குதுன்னு பார்க்க போகிறீங்க, எங்கே உடஞ்சி கிடக்குன்னு பார்க்க போகிறீங்க. நேரலையில் பார்க்குற நீங்கள் கேஷுவலாக இந்த செய்தியை கேட்காதீங்க. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இந்த செய்தியை கேளு. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குது? கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்க. 25 வசனம் இருக்குது. சரி, இதுதான் இந்த ஒரு சாப்டர். இப்போ ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். இந்த அதிகாரம் உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு அதிகாரம்.
எல்லாத்தையும் விளக்கி நான் சொல்ல முடியலனா கூட சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனமும் 2வது வசனமும் வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நல்லா சொல்லுங்க, எதை தேடக்கூடாது? பூமியில் உள்ளவைகள். எதை தேடணும்? மேலானவை. சரி, முதல்ல உங்க லைஃபை செக் பண்ணுங்க. நீங்க எல்லா நாளும் மேலானதை தேடுறீங்களா, பூமியில் உள்ளதை மட்டும் தேடுறீங்களா? உங்க ஹார்ட்ல கை வச்சு யோசிச்சு பார்க்கணும், நான் எதுலெல்லாம் மேலான காரியத்தை நாடுறேன், ஆண்டவருக்கு பிரியமா எதெல்லாம் செய்யணும், மேலான காரியத்தை நாடுறேன். சிலருடைய ஜெபமே வீடு வேணும் ஆண்டவரே, வேலை வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளை பிறக்கணும் ஆண்டவரே, கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே, கடன் மாறணும் ஆண்டவரே, கீழானதையே தேடிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், இதெல்லாம் ஆடட் பிளஸ்ஸிங். இதுக்கு போய் நீங்க கீழானதை பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த வசனத்தை வச்சு உங்க லைஃபை, ஓ என் அலங்கம் கொஞ்சம் இடிபட்டிருக்குல்ல, நான் கீழானதையே தேடிட்டு மேலானது தேடாதனால அங்க இருக்கிற செங்கல் என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. ஒரு செங்கல் விழுந்தா போதும், பிசாசுக்கு உள்ள வந்துருவான். நான் மேலானதை மட்டும் தேடி இருந்தேன்னா நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன். என்னுடைய சிநேகிதி ஒரு முறை காலேஜ் டேஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, ஜெயராணி நீ அந்த காலேஜ் டேஸில் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதையுமே மைண்ட் பண்ணாமல் நீ வெறித்தனமாக ஆண்டவரை ஃபாலோ பண்ண, அதனால தான் உன் குடும்பமெல்லாம் இன்னைக்கு எப்படி வந்துருச்சு, கடவுளுக்குள்ள வந்துருச்சு. நாங்கள் பயந்து இருந்தனால எங்கள் வீட்டாரெலாம் ரட்சிக்கப்படலை. இதை நான் பெருமைக்காகலாம் சொல்லலை, தயவுசெய்து அப்படிலாம் சொல்கிறேன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. அவங்க சொன்ன சாட்சி, உன்னை போல நாங்களும் வைராக்கியமாக இருந்திருந்தா இன்னைக்கு என் குடும்பமும் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்குமே, என் கணவரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, நான் நல்ல வாழ்க்கையை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை தேடிருப்போமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது நான் செஞ்சதில்லை, ஆண்டவர் கொடுத்த கிருபைதான். ஆனா வாழ்க்கையில நீங்க எல்லாருமே கீழானதை தேடாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு முக்கியமா சொல்றேன், அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியத்தையும் ஆசைகளையும் தேடி மேலானதை விட்டுறாதீங்க. அழிந்து போகிற அன்பை தேடி மேலான அன்பை விட்டுறாதீங்க. மாறி போகிற அன்பை தேடி மேலான அன்பை விட்டுறாதீங்க. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை தேடணும். நம்பர் 1. அப்புறம் அதே அதிகாரத்தின் 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இங்க கொஞ்சம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாருல்ல, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை. இதுல எல்லாமே நம்மள்கிட்ட இல்லைன்னா கூட ஒன்று இருக்கும், விக்கிர ஆராதனையாகிய என்னது, பொருள் ஆசை. 4 குக்கர் வீட்டில் இருந்தாலும் 5வது குக்கரை வாங்கி கபோர்டில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை. 3 தாவா இருக்குது, உனக்கு எதுக்கு 4வது தாவா சொல்லுங்க, எதுக்கு உனக்கு 4வது? 3 கப் செட், டீ செட்ஸ் இருக்குது. அப்புறம் கடையில் ஒன்று அழகாக பார்த்து அந்த டிசைன் அழகாக இருக்குன்னு ஒன்று வாங்குறீங்க. இன்னைக்கு வீட்டில் போய் என்னெல்லாம் புதுசு வச்சிருக்கிறீங்களோ எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க போறீங்க. சரியா? நான் எல்லாரும் முறைக்கிறீங்க என்னைய. வசனம் சொல்லுது, பொருள் ஆசையாகி என்னது, விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு எல்லாருக்குள்ள இது மலிஞ்சு போய் கிடக்குது. கார் வாங்கி 3 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள காரை மாத்துறாங்க. பைக் வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள வேற பைக். தேவையில்லை. உங்களுக்கு வேண்டியது ஒரு வாகனம். அந்த வாகனம் கம்ஃபர்டபுளா ஃபேமிலி போகணும், கண்டிப்பா வேணும். சில வீட்டில் 4 பேர் 4 விதமாக வாழ்ந்தா அவங்களுக்கு 4 கார் அவங்களுக்கு அவசியம். அதை பார்த்து என்ன 4 கார் வச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லாதீங்க. லைஃப் ஸ்டைல் அப்படி, அவங்க பேட்டர்ன் அப்படி, அவங்க அப்படிதான் போய் ஆகணும். அது பொருளாசை அல்ல. தேவைகளுக்காக எதையுமே வைக்கிறது பொருளாசை இல்லை. தேவைக்கு மிஞ்சி வச்சிருந்தா அது உங்களுக்கு என்னவா மாறிடுது? வாழ்க்கையில நம்மளை அலசி ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு இந்த வேத வசனம் உதவி செய்யுது. இன்னும் கொஞ்சம் கீழே வரலாமா? 8வது வசனம் எல்லாரும் வாசிங்க. இப்பொழுதோ கோபமும், எப்படி கோபமும், மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகி இவைகளையெல்லாம் விட்டு விட்டீங்களா? எல்லாத்தையும் காலையில் எவ்வளோ சண்டை போட்டீங்கன்னு வீட்டில் போய் உள்ள கேமராவில் பார்த்தா தெரியும். என்ன கோபம் வந்துச்சு, என்ன தட்டு பறந்துச்சு, என்ன மூர்க்கமான வார்த்தை வந்துச்சு. லைஃப்பை இப்படித்தான் செக் பண்ணணும். வசனம் இருக்குதே கண்ணாடி. ஆண்டவரே நான் கோவப்படுறேன், ஆண்டவரே நான் மூர்க்கமாக பேசிடுறேன்,
ஆண்டவரே அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும் போது எனக்கு பொறாமையாக இருக்குது ஆண்டவரே, இவங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே. ஆண்டவரே என் வாயில் தூஷணமாக பேசுகிறேன் ஆண்டவரே, மனைவியை தூஷணமாக பேசுகிறேன், புருஷனை கேவலமாக பேசுகிறேன் ஆண்டவரே, வாயில் பிறக்கல் ஆகாத வம்பு வார்த்தை பேசுகிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களே, உங்கள் வார்த்தைகள் வம்பு வார்த்தையாக இருக்கா, அன்பு வார்த்தையாக இருக்குதா? நான் வம்பு வார்த்தை பேசக்கூட செக் பண்ணணும், வசனத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் என்கிட்ட இருக்குதே, அப்போ நான் விழுந்து கிடக்கிறேனே ஆண்டவரே, என் அலங்க உடஞ்சு கிடக்குதே ஆண்டவரே, என் அலங்கத்தில் கேப் இருக்குதே ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் சீர்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு மற்றவங்களை பற்றி பேசுறது பொறாமையான வார்த்தை, கோல் சொல்லுகிற வார்த்தை எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் மலிஞ்சு போயிருக்குது இல்லை? சிலர் ப்ராஸ்பெரிட்டி டாக்டரினை பேசுகிறாங்க, எல்லாம் நல்லது, நீங்கள் செழிச்சிருங்க, உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு கார் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீங்கள் எல்லாரும் சொந்த வீடு வச்சுருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்த கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் இருந்து சொந்த வீடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? முதல்ல இது சரியாகணும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். திரும்பவும் எழும்புவோம், திரும்பவும் நான் எழும்ப போகிறேன், நான் திரும்ப என் அலங்கத்தை கட்ட போகிறேன். ஓகே, வேகமாக போகலாம். 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். எப்படி இப்பெல்லாம் ரொம்ப சகஜமா, அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யாதீங்க? பொய் சொல்லாதீங்க. கணவனுடைய வருமானம் மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய வருமானம் கணவனுக்கு தெரியாது. ஏன்னா அது அப்படிதான் இருக்குது லைஃப் ஸ்டைல். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் பழைய மனுஷன், பழைய குணம், நான் பழைய மாதிரியே சில சமயம் யோசிக்கிறேன் ஆண்டவரே, பழைய மாதிரியே இருக்கிற ஆண்டவரே, பழைய மாதிரியே சிக்கி கிடக்கிறேன். இப்பெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்கூல் டேஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்களா, அதில் 90 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட கனெக்ஷன் வச்சு, கம்யூனிகேஷன் வச்சு, அவங்க போடுற ஜோக்கை ரசிச்சு, இப்படியெல்லாம் வாழ்க்கை கொஞ்சம் அப்படி போகுதா? போகலல்ல, போகுதா? நம்மளே நம்ம செக் பண்ணோம். ஓ, நான் அதில் விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, அவங்க போடுற சில சுத்தமில்லாத காரியத்தை நான் பார்க்குறேன் ஆண்டவரே, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரிப்ளை பண்ணுறேன், வேற மாதிரி ரிப்ளை பண்ணுறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. திரும்ப எழும்புவோம். வாசிக்கலாம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஆண்டவரே நான் உங்க சாயல் இருக்கிறேனா ஆண்டவரே, உங்களை மாதிரி பேசுறேனா, உங்களை மாதிரி அன்பு கூறுறேனா, உங்களை மாதிரி மன்னிக்கிறேனா ஆண்டவரே, செக் பண்ணுங்க. திரும்ப வரலாம். 12வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து. அப்படியே வரிசையா வருது. 25 காரியத்தை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். சரி, 18 வாசியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படுகிறோமா? மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி, கர்த்தர் சொல்ற மாதிரி காலையில் தான் பேசிட்டு வந்து எதிர்த்து அதான் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்து, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பல புருஷர்களுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? அப்படி மனைவி மேல கசந்து கொள்றது. மற்றவங்க செய்யறதெல்லாம் பாராட்டுவாங்க, ஆனா ஒய்ஃப் செய்யறதுக்கு ஒரு நாளும் பாராட்டு கிடைக்காது. அப்படி இருந்தா திரும்ப எழும்பணும். நீங்க திரும்ப எழும்பியே ஆகணும். தீர்மானம் எடுங்க, இனிமே என் மனைவியை கசந்து கொள்ள மாட்டேன், அவளை கரெக்ட் பண்ணா கூட நான் அன்பா தான் கரெக்ட் பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ நமக்கு பேசுது இல்லை? சரி, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. 20. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு சில காரியத்தில் விரும்பினால் கீழ்ப்படியுங்கள், விரும்பவில்லை என்றால் கீழ்ப்படிய வேண்டாம். வசதிப்பட்டால் கீழ்ப்படியுங்கள், வசதிப்படவில்லை என்றால் கீழ்ப்படிய வேண்டாம். அப்படியா சொல்லியிருக்குது? வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டு போகணும். சரியா? எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, உண்மையாக இருக்கணும். வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எப்படி இருக்குது இல்லை? பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கே பிரியமா இருக்குது, கீழ்ப்படியலைன்னா நமக்கு வருத்தமா இருக்குது. ஆண்டவர் அப்படித்தான். சரி, இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அலங்கத்தை கட்டுகிறதற்கு இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இந்த ஒரு கொலோசையரை இன்னைக்கு சாயங்காலம் போய் உங்களுக்கு அசைன்மெண்ட் உட்கார்ந்து எழுதி, இதில் எதுலெல்லாம் நான் விழுந்து போயிருக்கிறேன், இந்த ஒரு சாப்டரை உங்கள் லைஃபுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு உங்கள் லைஃப்பை செக் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ மாறிடுவீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வந்துடும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அலங்கம் இடிந்து கிடக்கிறதெல்லாம் திரும்ப கட்டப்படும். இப்படித்தான் ஆண்டவர் உங்கள் ஆத்தும அலங்கத்தை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா!
எதை கட்ட விரும்புகிறார்? ஆத்தும அலங்கத்தை. வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததுதான், வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததுதான், மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான். ஆனாலும் உங்க ஆத்துமா வாழ்ந்திருக்கும். எப்ப தெரியுமா? இந்த வசனத்தின்படி இடிந்து கிடக்கிற அலங்கத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க லைஃபே ரொம்ப ஃப்ளரிஷ்ட் லைஃபா, பிளஸ்ட் லைஃபா இருக்கும். ஹalleluya. ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹalleluya. உங்க ஆத்துமாவை பழுது பார்த்து கட்ட 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 உங்க ஆத்துமா எழும்பும், உங்க ஆத்துமா வாழும், உங்க ஆத்துமா செழிக்கும், உங்க ஆத்துமா ஆண்டவரை நேசிக்கும், உங்க ஆத்துமா உயிரோடு இருக்கும். ஹalleluya. மீண்டும் கட்டும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? நெகேமியாவின் நாட்களில் அலங்கத்தை பழுது பார்த்து கட்டினார்கள். 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். லிசன், அலங்கம் எல்லாம் இடிபட்டு கிடக்குது. ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, பல இடத்துல. ஏன்னா எதிரிகள் வந்து எல்லாத்தையும் உடைச்சு தரைமட்டமாக்கி எருசலேம் தேவாலயத்தெல்லாம் உடைச்சு சுக்குநூறாக்கி சுட்டரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அலங்கத்தை பார்த்தா எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. இடிஞ்சு கிடக்கிற ரெண்டாவது என்னது தெரியுமா? உங்க குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்கள் ஆண்டவர் விரும்புகிற ஸ்டாண்டர்ட்ல இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அழகு பல குடும்பங்கள்ல, நம்ம குடும்பங்கள்ல இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் விழுந்து கிடக்குது. 2 வாரத்துக்கு முன்னாக தியானித்தோம் இல்லையா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பி அதன் திறப்புகளை எல்லாம் அடைப்பேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன உடைந்து போன உன் குடும்பத்தின் அலங்கத்தை நான் கட்ட விரும்புகிறேன். இந்த அலங்கத்தை கட்டுகிற பணியில எல்லாரும் சொன்னாங்கல்ல, நாங்க உங்க கூட என்ன செய்வோம்? சேர்ந்து எழுந்து கட்டுவோம். குடும்பமாய் வந்தார்கள். நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 50 குடும்பங்களின் பெயர் இங்க சொல்லப்பட்டிருக்கு. 50 ஃபேமிலிஸ். அவ்வளோதான், எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. கம் லெட்ஸ் பில்ட் த வால் ஆஃப் ஜெருசலேம். நம்ம வந்து எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் அப்படின்னு ஒவ்வொருவரும் கட்டுறாங்க. முதல்ல யார் கட்டினாரா? பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரிகளும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். லிசன், அருமையான சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பத்தை நீங்க அந்த நாட்கள்ல கட்டணும். அநேக குடும்பங்களில் ரட்சிப்பு இல்லை, அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, அநேக வீடுகளில் சந்தோஷம் இல்லை, அநேக வீடுகளில் மகிழ்ச்சி இல்லை. சரி, நான் யோசித்தேன், ஃபேமிலிஸில் எதை ஆண்டவரே கட்டணும், குடும்பங்களில் எதை கட்டணும் என்றால் ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். ஒன்று, உறவுகள், உடைந்து போன உறவுகளை நீங்க கட்டணும். ரெண்டாவது, உண்மையை கட்டணும். குடும்பத்தில் பல குடும்பங்களில் உண்மையே இல்லை,
கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை. பல ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது, உங்கள் உழைப்பை கட்டி எழுப்பணும். 3 காரியம் சொன்னேன். உறவுகளை கட்டணும், உண்மையுள்ள வாழ்க்கையை கட்டணும், 3வது உங்கள் உழைப்பை கட்டணும். வேகமா சில வசனங்கள் எடுத்து உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் தாவீதின் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. தாவீது ஆண்டவரை நேசிக்கிறவர், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு ராஜா. அந்த வீட்டில் பல பிரச்சனை வந்துச்சு. அந்த வீட்டில் உள்ள அவருடைய மகளை அதே வீட்டில் உள்ள அவருடைய இன்னொரு மனைவியின் மகன் கெடுத்து போட்டான். இது நடந்தது தாவீதின் குடும்பத்தில் தான் நடந்துச்சு. தாவீதின் குடும்பத்தில் வந்த ஏராளமான பிரச்சனைகளிலே இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரச்சனையும் ஒன்று. முதல் வசனம் வாசிங்க. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாய் இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாய் இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு. ராஜாவுக்கு ஏன் அப்சலோம் மேல வருத்தம் அப்படின்னா, முந்தின அதிகாரத்தை படிச்சு பாருங்க. தாமார் என்ற தாவீதின் மகளை தாவீதின் இன்னொரு மகன் கெடுத்து விட்டான். தாமார் அப்சலோமின் தங்கச்சி. அதனால அவனுக்கு கோபம் வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இதனால தாவீதுக்கு அப்சலோமின் மேல் பயங்கர வருத்தம். ரொம்ப நாளா பேசல. யோவாப் இதை பார்த்துட்டே இருக்கிறார். யோவாப் புத்தியுள்ள ஒரு படை தளபதி. அவன் என்ன செய்கிறார், ஒரு ஸ்திரீயை அழைச்சி, நீ ராஜாட்ட போய் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி, ராஜா எனக்கு நீதி செய்யணும்னு சொல்லு, அப்ப ராஜா உனக்கு பேசுவாரு, அப்போ நீ ராஜாவுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு பெண்ணை அழைத்து அனுப்புறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவளுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும்ல. ராஜாவுக்கு போய் நான் புத்தி சொல்றதா? ஸ்திரீகளே உங்களுக்கு சொல்றேன், புத்தியுள்ள ஸ்திரீகளா இருந்தா உங்க புருஷமாரே உங்க புத்தியை கேட்பாங்க. நீங்க பல நேரத்துல புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல போய் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாமலும் சொல்ல வேண்டாத நேரத்துல சொல்றதுனால தான் குடும்பத்துல பிரச்சனை கூடுது. நீங்க மட்டும் தேவனுடைய அபிஷேகத்தினால நிறைந்திருந்தால் உங்கள் கணவரும் உங்க பேச்சை கேட்பாரு, உங்க பிள்ளைங்களும் உங்க பேச்சை கேட்கும். இங்கே ஒரு பெண்ணை அழைத்து ராஜாவின் இடத்துல அனுப்புகிறார். கான்வர்சேஷன் தொடருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவ போய் பல காரியத்தை கேட்டுட்டு 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய ஆண்டவர் சொல்வாராக என்றாள். அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான். பாருங்க, ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு. யோவாப் தானே உனக்கு சொல்லி இதெல்லாம் அனுப்பிச்சது அப்படின்ட்டு. அப்போ உண்மையை ஒத்துட்டு அவர் சொல்றா, ராஜா நீர் வந்து எல்லாமே நீதியாய் செய்வீர், ஆனா உங்க குடும்பத்துல உங்க மகன் அப்சலோம்ட்ட நீர் ஏன் பேச மாட்டேங்கிறீர், அவனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேசின உடனே தாவீது கூப்பிடுறார் அப்சலோமை. அந்த குடும்பத்தில் இருந்த பகை அன்றைக்கு மாறுச்சு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்க குடும்பத்துல எத்தனை பேர் கூட எவ்வளோ நாள் பேசாம இருக்கிறீங்கல்ல? அதாவது பேசாம இருக்கிறது, கசப்பை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறது ஒன்று, கசப்பே இல்லாம பேசாம இருக்கிறது ஒன்று. பல சூழ்நிலைகளின் மித்த சிலர்கிட்ட பேசாம இருப்போம், அது வேற. ஆனா மனசுக்குள்ள கசப்பை வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேன், சில சொல்லுவாங்க செத்தாலும் பேச மாட்டேன், செத்தாலும் அவன் வீட்டை மிதிக்க மாட்டேன். எப்படி மிதிப்பீங்க செத்த பிறகு? இதெல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகள்ல. இன்னைக்கு இப்படி வைராக்கியம் இருக்குதா? தாவீது பக்தன், ஆனா அவர் உள்ளத்துல ஒரு மன விசனத்தினால கசந்து மகன்கிட்ட பேசாதிருக்கிறார். குடும்பங்களில் உறவுகளை திரும்ப கட்டி எழுப்படும். இன்னைக்கு வீட்டில் போய் உட்காந்து லிஸ்ட் போடுங்க, என் குடும்பத்தில் யார் யார்கிட்டெல்லாம் நல்ல உறவு இல்லை, நான் போய் எல்லாத்தையும் செட்ரைட் பண்ண போறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடு உள்ள நல்ல உறவை முதல்ல நான் மெயின்டைன் பண்ண போறேன். நீங்க போய் யார் யார்கிட்டெல்லாம் பேசலையோ எல்லார்ட்டையும் என்ன செய்யணும், இன்னைக்கு பேசணும். அப்போ தான் நீங்கள் அடுத்து கர்த்தருடைய பந்தியிலே வந்து என்ன செய்ய முடியும், பங்கு பெற முடியும். பேசாமல் இருந்துக்கிட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறது அது ஆசீர்வாதமே கிடையாது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் மூத்த குமாரனுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ இளையகுமாரன் திரும்பி வருகிறான். மூத்த குமாரனுக்கு ரொம்ப கோபம். அவன் கேட்குறான், இவன் போய் வேசுகள் எடுத்து லாஸ்தியை செலவழிச்சிட்டு வந்தவனுக்கு இவ்வளோ நடனம் இவ்வளோ விருந்தா அப்படின்னு கோபிச்சுட்டு கோபதாபமாக உள்ள வராமல் வெளியே நிற்கிறான். தகப்பன் நேராக போகிறார், மகனே எனக்குள்ளதெல்லாம் உனக்குப்பா, நீ என் கூடவே இருக்கிறப்பா, எல்லாம் உனக்கு தான், நீ ஏன் கோச்சிட்டு இருக்கிற? உன் தம்பி அவன் எவ்வளோ தப்பு செஞ்சுட்டு இப்போ தான் வந்திருக்கிறான், அவனை நீ ஏற்றுக்கணுமே, நம்ம சந்தோஷம் கொண்டாடணுமே. சில வேளைகளில் உங்கள் இருதயம் தாழ்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இறங்கணும், ஒப்புரவாகிறதுக்கு இறங்கணும். இந்த தகப்பன் தாழ்ந்து வந்ததுனால அன்றைக்கு 2 சகோதரர்கள் இணைக்கப்பட்டாங்க.
குடும்பத்தில் உறவுகள் திரும்ப கட்டப்படணும். ஹல்லேலூயா. ஹஸ்பண்ட் கூட பேசாமல் இருக்கிறீங்களா? சில மனைவிகள் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, 14 வருஷம் நாங்கள் 2 பேரும் பேச மாட்டோம். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் கேட்டேன், நீங்கள் தானே வீட்டில் சமைக்கிறீங்க? ஆமாம், நான் தான் சமைக்கிறேன். எப்படி அவருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க? டேபிளில் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, இந்த ஸ்டேஷனில் ஏர்போர்ட்லலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ஃப்ளைட் இவ்வளோ நேரத்துக்கு வருது, இவ்வளோ டிலே, இந்த ட்ரெயின் இப்பொழுது வருகிறது, நடைமேடையில் வருகிறது. அது மாதிரி அந்த வீட்டில் நடைமேடை கான்வர்சேஷன். நான் சொன்னேம்மா, நீங்கள் போய் முதல்ல உங்கள் ஹஸ்பண்ட்டை காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு முதல்ல ஒப்புரவாகுங்க, அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராவது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களோட பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உறவுகளை கட்டி எழுப்படும். உங்கள் உறவுகள்லாம் உடஞ்சு போய் கிடக்குது. சரி, 2வது நான் சொன்னேன், உண்மையுள்ள வாழ்க்கையை கட்டணும் அப்படின்னு. இந்த எஸ்ரா நெகேமியாவின் காலத்தில் அலங்கத்தை மட்டும் அவங்க கட்டலை. அவங்க அங்கே வந்து பார்க்குறாங்க, மக்களுடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குது. அலங்கம் மட்டும் அலங்கோலமாக இல்லை, மக்களுடைய வாழ்க்கையே அலங்கோலம். என்ன நடந்துச்சு? கொஞ்சம் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நான் வந்து ரொம்ப வசனத்தை சொல்கிறதுனால போர் அடிச்சிடாதீங்க. வசனம் இல்லாத பிரசங்கிக்கவும் எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படி பிரசங்கிக்க விரும்பலை. ஏன்னா வல்லமை எதில் தெரியுமா இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தையில். 2வது வசனத்தை படிக்கும் பொழுது தான் வசனத்தின் அறிவு உங்களை தேறினவர்களாய் மாற்றும். சரி, வாசியுங்கள். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசியுங்கள். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். சரி, எஸ்ராவிலையும் நெகேமியாவிலையும் அலங்கத்தெல்லாம் கட்டின பிறகு பின்னாடி மக்களுடைய வாழ்க்கையில சில சீர்கேடுகள் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க? அங்கிருந்து வந்தாங்கல்ல, புறவினத்து பெண்களை திருமணம் செஞ்சுட்டு அவங்களோட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவர் ஏன் சிறையிருப்புக்கு அனுப்பினாருன்னா இந்த அன்ஃபெய்த்ஃபுல்னஸ்னால தான் சிறையிருப்புக்கு அனுப்பினார். இன்றைக்கு குடும்பங்களில் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஃபெய்த்ஃபுல்னஸ். மனைவியா இருக்கிற உங்களுக்கும் புருஷர்களா இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஃபெய்த்ஃபுல்னஸ். என்ன சொல்லுங்க? உண்மை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் உண்மை. இங்க அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். அழகான மனைவி ஆனா இன்னொருத்தரோட தொடர்பு, அழகான நல்ல புருஷன் ஆனால் இன்னொருத்தரோட கனெக்ஷன். பிள்ளைகள் ஃபெய்த்ஃபுல்லா இல்லை, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளைங்கள மாதிரி இருக்கிறாங்க ஆனால் சைட் கனெக்ஷன் வச்சிருக்கிறாங்க. 16 வயதிலே வாழ்க்கை துணையை தேடுற பிள்ளைங்க எவ்வளோ பேர் தெரியுமா? 13 வயசுல ஒரு ஆடவனை ஒரு பெண்ணை நேசிக்கிற எவ்வளோ பிள்ளைங்க, ஆனால் எல்லாத்தையும் பெற்றோருக்கு நீ மறைக்கிற. மகளே, மகனே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கை இடிஞ்சு கிடக்குது. 16 வயசுல உன் லைஃபுடைய பெஸ்ட்டை உனக்கு சூஸ் பண்ண தெரியாது. நான் 1000 முறை இதை பிரசங்கிச்சிருக்கிறேன், இப்போவும் 1001வது முறையை பிரசங்கிக்கிறேன். உனக்கு அந்த பருவம் வரும் பொழுது உன் கையில கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆண்டவர் ஒரு கிஃப்டை வச்சிருக்கிறாரு. ஆனா நீ அதுக்கு முன்னாடியே செகண்ட் பெஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டன்னா அந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டை நீ லூஸ் பண்ணிடுவ. நீ சூஸ் பண்றது வேணுமா இல்லை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறது வேணுமா? உண்மை. கர்த்தர் வாலிப பிள்ளைங்களே உங்க எல்லாத்திட்டையும் உண்மை எதிர்பார்க்கிறார். பி ஃபெய்த்ஃபுல். மணி விஷயத்துல ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. மதர், இன்னைக்கு ஒரு காலேஜுக்கு போற இந்த 500 rupees சேஞ்ச் இல்லை அப்படின்னு கொடுத்தா பஸ்ஸுக்கு எவ்வளவு, ட்ரெயினுக்கு எவ்வளவு, நீ எவ்வளோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச, போக மீதியை கொண்டு மம்மி எனக்கு இன்னைக்கு இவ்வளோ செலவாச்சு, இந்தாங்க மிச்சம் அப்படின்னு கொடுக்கணும். வார்த்தையில உண்மை, உறவுகள்ல உண்மை, பேச்சுல உண்மை, எல்லாத்திலும் இன்டெகிரிட்டி இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். குடும்ப உறவுகளில் எங்கேயாவது உண்மையில குறைஞ்சு போய் இருக்கிறீங்களா? ஒரு தம்பி சொன்னான், எப்பவுமே அவங்க அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுப்பானா, ஆல்வேஸ். அவனுக்கு அது தப்புன்னே தோணலாம், கேட்ட தரமாட்டாரு, அதனால அவர் வச்சிருக்கிறத எடுத்துட்டு போனேன். தம்பி கூப்பிட்டு சொன்னேன், தம்பி உனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட செலவழிக்கணுங்கிறதுக்காக நீ எடுத்தது அப்பா பாக்கெட்ல இருந்து தான், ஆனால் அது தேவனுக்கு முன்னதாக தப்புப்பா. அப்பா கொடுத்தா வாங்கிக்கோ, அப்பா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகாத. அப்பா பாக்கெட்ல இருந்து தானே எடுத்தேன், அம்மா பர்ஸ்ல இருந்து தானே எடுத்தேன், அப்படின்லாம் செய்யக்கூடாது. உண்மை உண்மை உண்மை. கர்த்தர் இந்த நாட்களில் குடும்பங்களில் உண்மை இருக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறீங்களா? சின்ன வருமானம் வந்தப்போ கொடுக்க மனசு வந்துச்சு. ஒரு சகோதரி அன்னைக்கு சொன்னாங்க, கொஞ்சமாக வரும்போது கர்த்தருக்கு நல்லா கொடுத்தேன், ஆனால் நிறைய வரும்போது இவ்வளோ இன்கம்ல எப்படி தசம பாகம் கொடுக்கறது? அப்படி தானே? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது தசம பாகம் எவ்வளவு? 1 லட்சம் வாங்கும்போது
ஐயோ 10,000 எப்படி கொடுக்கறது ஆண்டவருக்கு? நீ 1000 கொடுக்க போய்த்தானா ஆண்டவர் உனக்கு 1,00,000 கொடுத்தாரு. நீ 1,00,000 உண்மையா இருந்தா ஆண்டவர் இன்னும் பல லட்சங்களை உனக்கு தருவார். அப்போ மனுஷனுக்கும் உண்மை இல்லை, குடும்பத்துக்குள்ளே உண்மை இல்லை, தேவனுக்கும் உண்மை இல்லை, ஜெப வாழ்க்கையில உண்மை இல்லை, வேத தியானத்துல உண்மை இல்லை. திரும்ப எழும்பவும். ஹல்லேலூயா. உங்களை கண்டம் பண்றதுக்கோ உங்களை கடிந்து கொள்றதுக்கோ நான் அந்த செய்தியை நான் கொடுக்கல. நீங்க குடும்ப உறவுகளிலும் குடும்பத்தில் இருக்கிற ஐக்கியத்திலும் உண்மையிலும் திரும்ப எழும்புவோம். சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப எழும்புவோம். நான் திரும்ப எழும்ப போறேன், என் குடும்பத்தை திரும்ப கட்ட போறேன். 3வது, குடும்பத்துக்குள்ள உழைப்பில திரும்ப எழும்பணும். எத்தனை வீடுகளில் பாதி பேர் வேலை செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நல்ல வாலிபர்கள் ஆகி 27 வயசு வாலிபன் ஆன பிறகு வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னன்னா வேலை இல்லை. அட மகனே, உனக்கு ஒரு ஹோல்சேலில் பொருளை வாங்கி ரோட்டில் போட்டு விற்க தெரியாது? அது என்ன கேவலமான வேலையா? ஒரு நாள் ஒரு பையன் ரோட்டில் பெண் விற்று கொண்டிருக்கிறான். அப்போ நான் யோசித்தேன், அவனை பார்த்தா டீசெண்டாக இருந்தான் புருஷவாக்கத்தில். அவனை பார்த்து கேட்டேன், என்ன தம்பி படிச்சிருக்கிற? நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன் மேடம் அப்படின்னா. நீ எம்ஏ படிச்சுட்டு ஏன்பா பெண் வைக்கிறேன்? என்ன பண்ணுறது மேடம், அப்பா அம்மா காப்பாற்றணும், வேறு வேலை கிடைக்கல, இந்த வேலையில் என் குடும்பம் சாப்பிட்றதுக்கு தேவையான காசு வருது மேடம், அதனால் நான் அந்த வேலையை செய்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் சிக்னலில் நிற்கிறோம், ஒரு வயசான பாட்டி கையில் பெண்ணை வச்சுட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஜோசி ஒரு பெண்ணை வாங்கினான். அப்போது எனக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் 50 ரூபா கொடுத்து ஒரு பெண்ணு வாங்கினார். யோசித்தேன், ஒரு வயதான மூதாட்டியார், அவங்க 80 வயசு இருக்கும், சும்மா வீட்டில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கல, ரோட்டில் பிச்சை கேட்கணும்னு நினைக்கல, பெண்ணை வாங்கி விற்கிறாங்க, குடும்பத்தை நடத்துகிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? உழைக்கிறோமா? சோம்பல்தனம் நம்ம குடும்பத்தை சூழ்ந்துருக்குதா? பிள்ளைங்க டைமுக்கு எழும்புறீங்களா? லேட்டாக எழும்புறீங்களா? டைமுக்கு எழும்புனா நீ தேவனை தேட முடியும், நீ லேட்டாக எழும்புனா தேவனை தேட முடியாது. இன்னைக்கு கர்த்தர்ட்ட திரும்பலாமா? குடும்பமா கர்த்தர்ட்ட திரும்புவோமா? ஆண்டவரே நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே, உங்கள் ஆத்துமாவின் அலங்கம் திரும்ப கட்டப்பட வேண்டும், உங்கள் குடும்பத்தின் அலங்கம் திரும்ப கட்டப்பட வேண்டும். 3வதாக, உங்களுடைய ஊழியம். இன்னைக்கு உங்களில் ஒரு சிலர் ஊழியம் செய்கிறீங்க. நான் நேரலையில் பார்க்குற உங்களுக்காகவும் பேச விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 1:19 வாசிக்கலாமா? அவன் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொள்ள போகிறாரு. 2 பேரு படவிலே வலைகளை என்ன செய்யறாங்களாம்? பழுது பார்க்கிறார்கள். இந்த நாட்களில் ஃப்ரீயாக வெளியே போக முடியல, இல்லை போன லண்டேஸுக்கு வெளியூர்களுக்கு ஊழியத்துக்கு போகிறது, அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அப்போது வெளியே போக முடியல, ஊழியம் இல்லை, சபை கூடுகை குறைஞ்சிருச்சு, மக்களும் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஆன்லைனில் பார்க்குறது தான் இப்போல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது, ஆலயத்துக்கு நேராக வர விரும்பலை. இந்த நாட்களில் ஊழிய செய்கிறவங்க உங்கள் வலைகளை நீங்கள் பழுது பார்க்க வேண்டும். உங்கள் வலைகளை பழுது பார்க்கத்தான் கர்த்தர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். வேகமா உங்க வலைகளை நீங்க எப்படி பழுது பார்க்கணும்? 5 காரியங்களை சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். உங்க இன்டென்ஷன், நீங்க மினிஸ்ட்ரி பண்ற ஒரு வாலிபனா, வாலிப பெண்ணாய், ஒரு போதகராய், ஒரு ஸ்திரீயாய் இருப்பீர்கள் என்றால் 5 காரியங்களை நீங்க பழுது பார்க்கணும். இங்கேயும் நிறைய பேர் ஊழியம் செய்றீங்க, நீங்க பழுது பார்க்க வேண்டிய காரியங்கள், திரும்ப கட்ட வேண்டிய காரியத்தை சொல்றேன். நம்பர் 1, நான் ஆத்துமாக்களுக்காகத்தான் ஊழியம் செய்கிறேனா, இல்லை புகழுக்காக ஊழியம் செய்கிறேனா, பெயருக்காக ஊழியம் செய்கிறேனா? இதை செக் பண்ணணும். உண்மையா நான் இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி காலையில் என்ன செக் பண்ணிட்டு வந்தேன். ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் போகிறேனே, ஆண்டவரே நான் உண்மையாக சோல் மேலே இருக்கிற பேர்டன்லாம் ஊழியம் செய்கிறேனா, இல்லை வேற எதுலையும் ஊழியம் செய்கிறேனா, என்ன நான் செக் பண்ணிட்டு நின்று தான் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பவுல் எழுதுகிறார், நான் உங்களை ரொம்ப அன்பு கூறுறேன், ஆனா நீங்க என்கிட்ட கொஞ்சமா தான் அன்பு கூறுறீங்க. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு, உங்க ஆத்துமாக்களுக்காக நான் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. உயிரை கொடுத்து ஊழியர்கள் ஊழியம் செய்றாங்களே, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க செய்யற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் வருகிறதே கிடையாது. என்ன இன்டென்ஷன்?
ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணணும். இந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அதுக்கு கொஞ்சம் செலவாச்சு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், ஆண்டவரே மினிஸ்ட்ரியில் இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் இல்லை, எனக்கு இந்த வாரத்தில் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்குரிய மணியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாண பாட்டை நான் போய் ரெக்கார்ட் பண்ணுற ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்போது நம்ம டீம்லையும் அன்றைக்கி ஜோம் பண்ணோம். மறுநாள் ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து ஜோம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கவரை கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் திறந்து பார்த்தப்போ இந்த ஆடியோ ரெக்கார்டிங்க்கு எவ்வளோ மணி தேவையோ அந்த மணி அந்த கவரில் இருந்துச்சு. என்னால் அதை கிரகிக்கவே முடியலை. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த குடும்பம் தியாகம் பண்ணி எனக்கு இதை கொடுக்குது, நான் தியாகம் பண்ணி இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறேன், இதை ரிலீஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம்? ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு லாபம் கிடையாது. ஆனால் என்ன நோக்கத்துக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்? ஒவ்வொரு கல்யாண பொண்ணும் கல்யாண பையனை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அப்போது வாழ்க்கையில் ஊழியத்தை செய்கிறோமே, நமக்கு ஏதாவது வருதுன்னு நினச்சிட்டுலாம் ஊழியத்தை செய்யலை இது வரைக்கும். ஒருவேளை உங்களில் யாராவது அந்த ஊழியத்துக்கு போனால் அது கிடைக்கும், இந்த ஊழியத்துக்கு போனால் இது கிடைக்கும், இந்த இன்டென்ஷனில் நீங்கள் தயவு செய்து ஊழியம் செய்யாதீங்க. ஒரு சகோதரி ஒரு நாள் கேட்டாங்க, சிஸ்டர் உங்களை கூப்பிடணும்னா உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு? பட்ஜெட்டா? நான் பட்ஜெட்டு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ காணிக்க கொடுக்கணும்? ஐயோ என் இயேசுவே, 30 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒருத்தரையாவது எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நான் வருவேன் நான் சொன்னதே கிடையாது. எதுக்காக ஊழியம் செய்கிறோம்? ஆத்துமாக்களுக்காக. இந்த பைபிள் கால்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஃபுல் டைம் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் இன்டென்ஷன் ஷுட் பி ஃபார் சோல்ஸ். நான் ஆத்துமாக்களுக்காக. சரி, வலையை பழுது பார்க்குறோம். ஹல்லேலூயா. 2வது 1 நாளாகமம் 28:3-6. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றார், டேவிட் நீ ரொம்ப வர்ஷிப் லீடர், நீ நல்ல யுத்த வீரன், எல்லாம் சரிதான், உனக்கு பெரிய தரிசனம் இருக்கு டேவிட். என்ன தரிசனம் தெரியுமா? எனக்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு தரிசனம். ஆனா உன்னை பார்த்து சொல்றேன், நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உங்களுக்கு ஆலயத்தை கட்டணும்னு நான் இவ்வளோ ஆசையா இருக்கிறேன், ஆனா நீங்க என்னைய கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. இல்ல தாவீது, ஆலயத்தை கட்டுறதுக்கு உன்னை நான் அழைக்கல, ஆலயத்தை கட்டுறதுக்கு உன் மகனை தான் அழைச்சேன். 6வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் உன் குமாரனாகிய சாலமோன் தான் என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டுவான். நல்லா கவனிங்க, ஊழியம் செய்றீங்களா? உங்களை ஆண்டவர் எதுக்கு அழைச்சார்? எந்த ஊழியம் செய்ய அழைச்சார் அந்த ஊழியத்தை செய்யுங்க. எல்லாரும் செய்யற மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்க கூடாது. நான் என்னை ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரோ அதை செஞ்சாதான் என் ஊழியத்துல பலன் இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்றேன், உங்களை எதுக்கு அழைச்சாரோ அதை சந்தோஷமா செய்யுங்க. அது ஒருவேளை பிரபலமாகாத ஒரு ஊழியமா இருக்கலாம். இந்த மினிஸ்ட்ரியில் எவ்வளோ ப்ரேயர் வாரியர்ஸ் இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் பார்ட் டைமாக வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு நாங்கள் சம்பளமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க? ஆண்டவருக்காய் செய்கிறீங்க. அதுக்காக ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பின்படி நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கேற்ற ஆசீர்வாதம் உங்கள் சந்ததியில் ஆண்டவர் வளர பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. வாட் இஸ் மை காலிங்? நான் போய் வேற ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யக்கூடாது. என்னை பிரசங்கம் பண்ணும்படி இயேசு அழைத்தார், நான் அந்த பிரசங்கத்தை தான் பண்ணணும். தேவனை ஆராதிக்கும்படி தேவன் அழைத்தார், அதைத்தான் செய்யணும். புத்தகங்களை எழுதும்படி அழைத்தார், அதைத்தான் நான் செய்யணும். அதை செய்யும் பொழுது அதுக்கு வேண்டிய ப்ரொவிஷனே கொடுப்பார், நடத்துவார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க அழைப்பு எது சரியா உறுதிப்படுத்திட்டீங்களா? அழைக்கப்பட்டதுனால அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்காது. பல வேளையில கஷ்டம் இருக்கும், பல வேளையில மன கஷ்டம் இருக்கும், பல வேளையில எந்த ஆதாயமும் இருக்காது. பட் டூ இட் ஃபார் காட். ஆண்டவருக்காய் செய்யுங்க. செக் பண்ணிக்கோங்க, என்ன அழைச்சாரு, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த ஊழியத்தை செய்யறேன், நான் உண்மையா செய்வேன், உத்தமமா செய்வேன். வலைய பழுது பார்க்கிற நேரம், அலங்கத்தை திரும்ப கட்டுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. 3வது அப்போஸ்தலர் 20:31. ஊழியம் செய்யற நீங்க உங்க வலையை எப்படி பழுது பார்க்கணும்னு சொல்லி தருகிறேன். அப்போஸ்தலர் 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். உண்மையா சொல்றேன், ஊழியம் செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நேற்றெல்லாம் ரெக்கார்டிங், நைட்டு ஒரு ஜூம் மீட்டிங் முடிச்சுட்டு போய் அப்புறம் ஒரு சின்ன அப்படி படுக்கும்போது எப்போ தூங்குவோம், ஐயோ நாளைக்கு தேர்ஸ்டே இல்லை, ஐயோ அதுக்கு ஆயத்தமாகணுமே, காலையில் சீக்கிரமாக எழும்பணுமே. அப்போது ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால ஆண்டவர் ரெஸ்ட்டே தரமாட்டார். சிஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ரெஸ்ட் இல்லாமல் எப்போ தெரியுமா ஓடணும்? சரீரத்தில் பலன் இருக்கிறதுலே ஓடிடுங்க ஆண்டவருக்காக.
அப்புறம் முட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, எல்லா வலியும் வந்த பிறகு ஆண்டுக்காக ஓடவே முடியாது. நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு எப்படி கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்தீர்கள். ஊழியத்தை எப்படி செய்யணும் தெரியுமா? கண்ணீரோட செய்யணும். ஊழியத்தை கண்ணீரோட செய்யணும், ஜெபத்தோட செய்யணும், பிரயாசத்தோட செய்யணும். ரெஸ்ட் கிடையாது, ரெஸ்ட் எடுங்க. ஆனா தேவையில்லாத ஊழியத்தை நிறுத்தாதீங்க. ஏதோ காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போகாதீங்க. பவுல் எழுதுகிறார், இரவும் பகலும் நான் கண்ணீரோடு செஞ்சேன். சிஸ்டர்ஸ், உங்களையும் ஆண்டவர் முழங்கால நின்று இரவும் பகலும் திறப்பில் நின்று மன்றாடுகிற ஊழியத்தை கொடுத்துருப்பாருன்னா சந்தோஷமா செய்யுங்க. ஆத்தும பாரத்தோடு செய்யுங்க, கண்ணீரோடு செய்யுங்க. நான் முதல்ல சொன்னேன், ஆத்துமாக்களுக்காக ஊழியம் செய்யணும், அழைப்பின்படி ஊழியம் செய்யணும், அதிக பாரத்தோடு கண்ணீரோடு ஊழியம் செய்யணும். அப்போஸ்தலர் 20:23 வாசியுங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைச்சார். 9ஆம் அதிகாரத்துல இங்க சொல்றாரு, எல்லாம் கட்டுகள் தான், உபத்திரவம் தான், ஆனா அர்ப்பணிச்சுட்டேன், ஆனா எழுதி கொடுத்துட்டேன், ஆனா வாக்கு கொடுத்துட்டேன், ஆனா ஊழியத்தை கடைசி வரைக்கும் செய்வேன்னு சொல்லிட்டேன், ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். நெக்ஸ்ட் சொல்றேன், கட்டுகள் உபத்திரத்தை பார்த்து நின்றீங்களா? அவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னை இந்த கேள்வி கேட்டாங்க, அவங்க என்னை அப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் உங்களை ஊழியத்திலேருந்து நிறுத்துதா? ஊழியத்தில் சுயத்தை வித்துறணும். சரியா? சுயத்தை வித்துறணும், இயேசுவுக்கு செத்துறணும். அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும். நம்மளை அவமதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் இன்றைக்கெல்லாம் நிற்கிறோமே மேடையில், அவமானங்கள் ஆகிய மாலைகள், நிந்தைகள் ஆகிய மாலைகள் இதெல்லாம் வாங்கி மேலே போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் வந்து இங்கே நிற்கிறோம். நிந்திக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, கேவலமாக நடத்தப்பட்டு, நன்றி இல்லாத மக்கள், துரோகிகளான மக்கள், இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஊழியத்தில் நிற்கிறோம். ஊழியம் நிற்காது, அதுக்கு ஒருத்தர் ரத்தம் சிந்தி தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அர்ப்பணம் வேணும் ஊழியத்தில். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கட்டுகள் உபத்திரவங்கள் வச்சிருக்குது எனக்கு தெரியும், ஆனாலும் கூட என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்யணும். இன்னைக்கு போய் ராத்திரி கேளுங்க, என்னை எதுக்குப்பா அழைச்சிங்க, என்னை எந்த ஊழியத்துக்குப்பா அழைச்சிங்க? நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் இடையில நிறுத்திட்டேன் ஆண்டவரே, நான் திரும்ப வர்றேன் ஆண்டவரே, திரும்ப ஓடுவேன். பணம் இல்லைன்னு எத்தனை பேர் ஊழியத்தை நிறுத்திருக்கிறாங்க தெரியுமா? ஆரம்பத்தில் பணம் இருக்காது தான், நாங்கள் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் ஆரம்பத்தில். ஆனால் இன்னைக்கு உண்மையை உத்தமமா இன்னைக்கு ஊழியம் செஞ்சதுனால இன்னைக்கு கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஹல்லேலூயா! அவருக்கு உண்மையாய் வாழுகிறதை தேவன் விரும்புகிறார், அர்ப்பணத்தோடு வாழுகிறதை விரும்புகிறார். கடைசியா எபிரேயர் 13:18 வாசியுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லுகிறவர் எவர்? எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, நாங்க எல்லாத்துலயும் எப்படி நடக்கணும்? யோக்கியமா நடக்கணும். ஊழியம் செய்றீங்களா? சாட்சியா செய்யுங்க. ஊழியம் செய்றீங்களா? யோக்கியமா செய்யுங்க. நீங்க நல்லா சுவிசேஷ வேலை செய்யலாம், ஆனா வாழ்க்கையில சாட்சி இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க நல்லா ஜெபிக்கலாம், ஆனா உங்களை பத்தி நல்ல சாட்சி இல்லைன்னா நீங்க ஜெபிச்சு பிரயோஜனமே கிடையாது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மன சாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வேண்டும். வாலிப ஊழியர்களே, பாலியல் பரிசுத்தத்துல யோக்கியமா நடங்க. எதிர்ப்பாளரோடு யோக்கியமா பேசுங்க, எதிர்ப்பாளரோடு கண்ணியமா பேசுங்க, பரிசுத்தமா ஊழியம் செய்யுங்க. ஊழியர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து இடிந்து போன அலங்கங்களை திரும்ப கட்டுகிற காலம் இது. வசனம் சொல்லுது, எருசலேம் என்னும் கன்னிகை. அந்த வசனத்தை திரும்ப வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆண்டவர் பிராமிஸ் பண்ணிட்டாரு, உன்னை மறுபடி கட்ட போறேன், உன் ஆத்துமாவை மறுபடி கட்ட போறேன், உங்க குடும்பத்தை மறுபடி கட்ட போறேன், உங்களுடைய தொழிலை மறுபடி கட்ட போறேன். இன்னைக்கு தொழில் செய்கிற பலருக்கு கூட விழுந்து போய் கிடக்குது. ஒன்னே ஒன்று சொல்றேன், வலைகளை பழுது பார்த்தார்களே அது போல உட்கார்ந்து இந்த தொழில்ல இனிமே நாங்க எப்படி வேற விதமா செய்யணும். பிசினஸ் பீப்புள், உங்களுக்கு நான் பேசுறேன், உங்க தொழில் விழுந்து போனது உண்மைதான்.
மீன் கிடைக்கலன்னு உடனே அவங்க உட்கார்ந்து வலைகளை அலசினார்கள், வலைகளை பழுது பார்த்தார்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நான் எதில் தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, என் தொழிலில் நான் எதில் சரியாக நடக்கலாம் ஆண்டவரே, வாட் இஸ் யுவர் நியூ ஸ்ட்ராட்டஜி, புது திட்டம் என்ன ஆண்டவரே, பிளான்ஸ் என்ன ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார். விழுந்து போன உங்கள் தொழிலை ஆண்டவர் திரும்ப எழுப்புவார். ஏன்னா வசனம் சொல்லுது, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். சரி, நம்ம என்ன சொல்லணும்? எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகி கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள். ஆண்டவருடைய வாக்கு 9ஆம் வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேவன் நம்முடைய வாழ்வை கட்டுகிற காலம் இது, நம்மை திரும்ப எழுப்புகிற நாட்கள் இது. எல்லா கண்களும் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை திரும்ப கட்டப்போகிறேன். உங்கள் அலங்கம் எங்கே இடிந்து கிடந்தது? சத்துரு எங்கே உள்ளே வந்தான்? எங்கே ஜெயக்கொடியை நாட்டியிருக்கிறான்? ஐயோ, பாதுகாப்பின் அலங்கம் இல்லாததினாலே குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கிடக்கிறது, ஆத்துமா உடைக்கப்பட்டு கிடக்கிறது, தொழில் வேலைகள் கீழே விழுந்து கிடக்கிறது, திரும்ப எழும்ப முடியாத தொழில் அதிபர்கள் எவ்வளவு பேர். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒரு தப்பிக்கொள்ளும்படியான போக்கு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து தருவார். He will give you new strategy. கர்த்தர் புது திட்டத்தை தருவார். இப்படி செய் மகனே, இப்படி செய் மகளே, இதையெல்லாம் நடத்து மகனே என்று ஆண்டவர் புது திட்டங்களை தருவார். தொழிலை தூக்குவார். ஊழியர்களே, ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்கிறீர்களா? அழைப்பின்படி ஊழியம் செய்கிறீர்களா? அழுகையோடும் கண்ணீரோடும் ஊழியம் செய்கிறீர்களா? அர்ப்பணத்தோடு கூட ஊழியம் செய்கிறீர்களா? அந்தரங்க சாட்சியோடு ஊழியம் செய்கிறீர்களா? நம்மையே அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்தான் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், அவர்தான் நம்முடைய ரணங்களை ஆற்றுகிறவர், அவர்தான் நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற அலங்கோலங்களை சீர்படுத்துகிறவர், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற அலங்கோலங்களை சரிப்படுத்துகிறவர் அவர்தான். வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? வாயை திறந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவை கட்டுங்க ஆண்டவரே. என் ஆத்துமாவில் பழுதாய் போனதை எல்லாம் சீர்படுத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்தின் அலங்கத்தை கட்டுங்க ஆண்டவரே. என் தொழிலின் அலங்கத்தை கட்டுங்கப்பா. என் ஊழியத்தை கட்டுங்கப்பா. நான் உங்கள்கிட்ட திரும்புறேன் ஆண்டவரே, திரும்புறப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. இது ஏதோ ஒரு செய்தியாய் மட்டும் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஜனங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும், ஜனங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவருடைய ஆத்துமா கட்டப்படட்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடும்படி எங்களை திருப்புங்க ஆண்டவரே. இந்த மண்ணுக்குரியவைகளை அல்ல, விண்ணுக்குரியவர்களை பார்க்கும்படி ஜனத்தை திருப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தனி மனிதனையும் மனுஷியும் திருப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தும் திரும்ப எழும்பும்படி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் திரும்ப எழும்பும்படி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியமும் திரும்ப எழும்பட்டு ஊழியர்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே. தொழிலில் விழுந்து போனவர்களை எல்லாம் தூக்கி எடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஜனத்திற்கு இறங்கி தூக்கி எடுக்கிற நாட்களாய் இருக்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, இறங்குவதாக. உன்னை கட்டுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கட்ட போறதற்காய் உமக்கு நன்றி. ஆனந்த துதி உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற மகிமை உள்ள ஸ்தோத்திரங்கள் எழும்ப போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்.
உம்முடைய ஜனத்தை நம்பிக்கையோடு இன்றைக்கு அனுப்புங்கப்பா. நேரடியாகவும் நேரலையிலும் பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கி அவர்கள் வாழ்வை கட்டுவதாக ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.